ஜானகி சிந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசியம் சுத்தமா மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். புவனேஸ்வரி, மகாலிங்கமும் தந்திரமான முறையில திட்டம் போடுறாங்க. ஏங்க கூடிய சீக்கிரம் தனாவ ரகுராம் ஏத்துக்கிட்டானா, எல்லா பிரச்சனையும் வந்து அப்புறம் எதுவுமே இல்லாம ஆயிடும். சீனுவும் நம்ப மாயாவும் ஒன்று சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. எனக்காகவும் கொஞ்சம் யோசிங்க. இப்போ என்ன தனா மேலே பழி போட்டு பஞ்சாயத்தில் நிற்க வச்சா போதுமா? போதுங்க. எப்படிங்க நிற்க வைப்பீங்க? இப்போதைக்கு கதிர் என்னென்ன வேலை பார்க்குறான்னு தெரியுமா? ஆமாங்க. அவன் அந்த கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒவ்வொரு வீடுக்கு வீட்டாக போய் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இது போதாதா திட்டம் போட? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நம்ம சொல்கிறத நம்ம செய்யலாம். மற்றவங்க செய்யணும்ல. நான் அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி குமாரை வந்து வர சொல்கிறாங்க அந்த இடத்துல. என்ன மேடம் கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிறதெல்லாம் செய்வியான்னு சொல்லி சைலண்ட்டாக நடந்ததெல்லாம் கேட்குறாங்க. சரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. என்னங்க நம்மக்கிட்ட பேசிட்டு அவன் எதுவுமே சொல்லாமல் சொல்லிடுறேன்னு தான் சொல்கிறான். இவனை நம்பலாமான்னு சொல்லி மகாலிங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்பி தான் ஆகணும். பஞ்சாயத்தில் அப்புறம் மாற்றி சொன்னானா இவனுக்கு தானே பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கதிர் அவங்க வேலையை பார்க்குறதுக்காக ஒவ்வொரு வீட்டுக்காக ஏறி ஏறி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. போயிட்டு திருப்பியும் வெளியில் வராங்க. வெளில வரப்ப இப்போ அவன் வந்துட்டானா இதான் சரியான சந்தர்ப்பம், புவனேஸ்வரி சொன்ன மாதிரி அவன் மேலே பழி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க வீட்டில் இல்லாத மாதிரியும் கதிர் மேலே பழி போடுறதுக்காக ஒரு நாடகத்தை வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கதிர் கரெக்டாக உள்ளே போகிறப்ப அவங்க செஞ்சு வச்ச வலையில் கதிர் வந்து மாட்டிக்கிறாங்க. ஏங்க நான் வீட்டுக்கு வந்திருக்கேங்க, கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன், யாராவது வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. வெளியில் கரெக்டாக வந்து கதவை வந்து அவங்க ஹஸ்பண்டு தாப்பா போட்டுறாங்க. ஒரு 5 நிமிஷம் என்னது உள்ளே போன பையன் ஆளை காணுமேன்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் லைட்டாக வந்து யோசிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கதவை திறந்துட்டு உள்ளே போய் கதிரை வந்து கன்னத்திலேயே பலார் பலார்னு அடிச்சுட்டு அப்படியே இழுத்துட்டு வராங்க. யாரும் இல்லாத நேரத்தில் நீ என்னடா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தான் உள்ளே கேட்டுட்டு இருக்கிறப்ப, சார் என் வேலை என்ன சார், இதை கொடுக்க தான் வந்தேன், அப்புறம் எப்படா கதவு தாப்பா போட்டுச்சு, கதவெல்லாம் தாப்பா போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தரத்தரன்னு இழுத்துட்டு வராங்க. பார்த்தீங்களா இவன் பண்ணி வச்ச வேலையெல்லாம்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை. தம்பி நீ ரகுராமோட மாப்பிள்ளை தானே, யாரை இந்த காலத்தில் நம்புறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முதல்ல பொருளை காணுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்கன்னு கதிர் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது மாதிரிலாம் சொல்ல போகிறாங்கன்னு தெரியவே இல்லை அந்த இடத்துல. இதை வந்து மகாலிங்கம் யோசிக்கிறாங்க. என்னடா எதுவுமே சொல்லாமல் அவனை அடிச்சுட்டு மட்டும் இழுத்துட்டு வரான், இவனை பஞ்சாயத்தில் நிற்க வச்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஊருக்குள்ளே வராங்க. ஐயா ஏதோ ஒரு புது வகையான ஒரு விஷயம் வந்திருக்கு, நீங்கள் தான் இப்போ சேரில் வந்து உட்காந்துருக்கீங்க, தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. என்ன நடக்குது தெரியலையா, யாரோ குமார்னு ஒருத்தன் இப்பயே பஞ்சாயத்தை கூட்டி ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். சரி அதையும் தான் பார்ப்போன்னு சொன்னோன்னே ஆளாக புவனேஸ்வரி மகாலிங்கமும் நிற்கிறாங்க. என்ன குமார் நம்ம சொன்னதெல்லாம் சொல்லிடுவானா தெரியலங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. என்ன மகாலிங்கம் இப்படி சொல்கிற, அவன் எல்லாரும் முன்னாடி எதையுமே சொல்லாமல் மௌனமாக தான் நின்றுருக்காங்க. இந்த விஷயம் தனாக்கு வந்து ஏதோ அரசல் புரசலாக வந்து கேள்விப்பட்டுட்டு வேக வேகமாக பஞ்சாயத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம தனா உன் புருஷனை யாரோ 4-5 பேர் அடித்து உங்கள் அப்பா முன்னாடி இழுத்துட்டு போய் நிற்கிறாங்க. பஞ்சாயத்தில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அங்கே இருக்கிறவங்கலாம் கதிரை பற்றி தப்பு தப்பாக தான் பேசுனாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அச்சச்சோ கதிருக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இருக்காதுன்னு சொல்லி தனா அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கதிருக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க. வேகமாக போதனா உங்கள் அப்பா கதிர் மேலே இருக்கிற கோவத்தில் வேறு ஏதாவது முடிவு எடுத்துட போகிறாரு, அப்படியெல்லாம் அப்பா எதையுமே செய்ய மாட்டார், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க. கடவுளே நீங்கள் தான் எனக்கு பக்கபலமாக இருக்கணும், கதிருக்கு எந்த பிரச்சனையும் வராமல் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்தில் வந்து நிற்கிறாங்க. ரகுராம் கிட்ட சொல்லிட்டீங்களா, என்னையா ரகுராம் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப ரகுராம் வந்து அங்கே பொறுமையாக வராங்க. கதிரை அந்த நிலைமையில் பார்க்குறப்ப செமையாக வந்து முறைச்சிக்கிட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க. என்ன புகார் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயா என் பேர் குமார், நான் வீட்டில் இல்லை, இவன் வீட்டில் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு கதிர் மேலே ஒரு பழி போடுறாங்க. எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை, நான் எப்போதும் போல் இது மாதிரி கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப சிவராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க, யார் மேலே யார் யா பழி போடுறது அப்படின்னு சொல்லி சிவராமனோட ஆதரவாளர்களும் கதிர் எங்கள் வீட்டு பையன் அப்படியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க அண்ணன், இவங்களுக்கு இதே வேலையாக போச்சுண்ணே, போன வாட்டி இதே மாதிரி தானே எனக்கு இது மாதிரி செஞ்சாங்க, தயவு செஞ்சு எதையும் நம்பாதானே அப்படின்னு சொல்கிறப்ப
அமைதியா இருப்பா. நம்ம குடும்பத்தில தான் கதிருன்னு இவங்க எல்லாரும் சொல்றாங்க. நம்ம குடும்பத்துக்கும் கதிருக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு நம்ம தனிப்பட்ட முடிவா எடுத்துக்கலாம். ஆனா இந்த சேர்ல நான் உட்கார்ந்ததுக்கப்புறம் சொந்தக்காரன், தெரிஞ்சவன், தெரியாதவன் அப்படியெல்லாம் பார்த்து நான் எதையும் சொல்ல போறதில்ல. ஆமா, ஆமா. அதுதான் எங்களுக்கு நல்லாவே தெரியுமேய்யா. நீங்க ஒரு முடிவு எடுங்க. ஆனா உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்க மனச மாத்துறதுக்குன்னு ஏதாவது பேசுவாங்க. அப்படின்னு சொல்றப்ப, கதிர் நடந்தத சொல்லுனோனே அப்படியே அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் குடுக்குறாங்க. உடனே "என்னய்யா கதிர்கிட்ட வந்து பேசுறீங்க? நீங்க குமார் கிட்ட தானே பேசணும்னு" மகாலிங்கம் வந்து பேசினோனே கடுப்பாயிட்டாங்க. யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு தெரியாமலாம் இங்க உட்காரல. அப்படின்னு சொன்னோனே, "இப்ப தானே குமார் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொன்னான். ஆனா பிரச்சனையில மாட்டிக்கிட்டவனுக்கும் நம்ம ஒரு சந்தர்ப்பம் குடுக்கணும். இது என்னய்யா நியாயமா போச்சு? நீங்க எப்படி இருந்தாலும் கதிர காப்பாத்திருவீங்க. ஏன்னா, கதிர் உங்க வீட்டு மாப்பிள. அதுவும் உங்க செல்ல புள்ள தனாவோட புருஷன். எப்படி நீங்கலாம் விட்டு குடுத்துருவீங்க?" அப்படின்னு சொன்னோனே, "இதுல நியாயமே கிடைக்காது. வேற ஒரு பஞ்சாயத்துல தான் கதிர வந்து நிக்க வைக்கணும்னு" அங்க இருக்கிறவங்க எல்லாம் மகாலிங்கத்தோட ஆதரவாளர்கள் எல்லாரும் வந்து பேச வச்சிருக்காங்க. மகாலிங்கம், "ஆமா இது மாரிலாம் செட் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கும்போதே, "ஆமாங்க. சிவராமன் இருக்காரு, ரகுராமன் இருக்காரு. கூட 10, 15 பேரு நம்ம அவங்களுக்காக பேசும்போதே, நமக்காக ஒரு 20 பேர் பேசினா தானே நம்ம மாஸா இருக்க முடியும். அதுவும் கரெக்ட்டு தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "என்ன மகாலிங்கம், கூட்டத்தில ஆள் சேர்த்துக்கிட்டு இது மாரிலாம் பேசலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்னையா நெனச்சிட்டு இருக்க? நியாயம்னு எல்லாருக்கும் ஒண்ணா தானே இருக்கணும். அதுக்காக தானே நான் பேசிட்டு இருக்கேன்னு" மகாலிங்கம் தந்திரமான முறையில ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்களே, எப்படி இருந்தாலும் கதிர் மேல பழி போட்டுறலான்னு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. நம்ப கதிருக்கும் பேச சம உரிமை இருக்கு இந்த இடத்துல. நான் எல்லாரையும் ஒரே தட்டுல வச்சு தான் பார்ப்பேன். தப்பு செய்யாதவங்களுக்கு மேல பழி விழுந்துறக்கூடாது. அதுவும் இந்த பஞ்சாயத்துல ரொம்பவே முக்கியமானது. அப்படின்னு சொல்றப்ப, உங்களுக்கு என் மேல வந்து சந்தேகமா இருந்துச்சுன்னா, இதை வேற எங்கேயாவது கூட கூட்டிட்டு போங்கங்கிற மாரி சொன்ன உடனே, இல்ல புவனேஸ்வரி வந்து மகாலிங்கத்துக்கிட்ட பேசுறாங்க. கதிருக்கு நம்ப ரகுராம் கையால பரிசு குடுத்தா தான் நல்லாருக்கும். அப்படி சொல்றீங்களா? யோவ் அமைதியா இருங்கய்யா. அப்புறம் பேசிக்கலாம். நீங்களே எதுவா இருந்தாலும் முடிவெடுங்கய்யா. உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சுத்தி இருக்கவங்கலாம் பேசினோனே, அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. கதிர் அவங்க தரப்பு நியாயத்த வந்து சொல்றப்ப, யாரும் காது குடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க. தனா வேக வேகமா ஓடி வராங்க அந்த இடத்துல. "நீங்க என்ன சொல்றீங்க?" தனா வந்து கதிர் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே, "என் புருஷனுக்கும் இதுக்கும் எந்த விதத்திலயும் சம்மந்தம் இருக்காது." அப்படின்னு நம்ம தனா அதிரடியா வந்து பேசுறாங்க. ரகுராம் வந்து சொல்றாங்க, "என்ன அப்பான்னுலாம் கூப்பிடக்கூடாது. சரியா? வீட்டுக்குள்ள நீ எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். ஆனா இது பொது வழி. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அப்படி சொல்லி தான் கூப்பிடணும்." அப்படின்னு ரகுராம் சொன்ன உடனே, "சரிங்க. ஐயா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. என் புருஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. யாரோ ஒருத்தவங்க தேவையில்லாம என் புருஷன் மேல இது மாரி பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. இத நீங்க தான் கண்டுபிடிச்சு குடுக்கணும். கண்டுபிடிச்சு குடுக்கறது என் வேலை இல்ல. நீ இன்னமும் சின்ன புள்ளையாவே இருக்க. நானா?" அப்படின்னு சொல்லி தனா வந்து கேட்குறாங்க. "வேற யாரு? நீ தான். ஆதாரம் இருந்தா மட்டும் தான் இங்க செல்லுபடியாகும். நீ பேசுறதெல்லாம் வச்சு எதுவுமே நிரூபிக்க முடியாது. நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு" தனா அவங்க அப்பா கிட்ட சவால் விடுறாங்க.